பிரைஸ் தி லார்ட். எல்லார் வாழ்க்கையிலையும் இருப்பது பிரச்சனைகளும் துன்பங்களும். என்னதான் சிரிப்பும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு நொடி நீங்கள் ஒரு 10 விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு 10 விஷயங்கள் சொன்னால் அது இருக்காது, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு 10 விஷயம், கவலையில் இருக்கிறதுக்கு 10 விஷயம்னு சொன்னால் அந்த கவலை 10 விஷயந்தான் முதல்ல சொல்லுவாங்க. அப்புறம் யோசிக்குவாங்க மகிழ்ச்சியானு. ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா இந்த 10 விஷயத்தினால தான் மகிழ்ச்சி இல்லை. சீடர்கள் பார்த்திங்கன்னா, சீடர்களை பொறுத்த வரைக்கும், அழைப்புள்ள மக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர்ற வேதனைகள் எல்லாம் நமக்கு அழைப்புக்கான தகுதியாக மாறும். தகுதி அது திருத்தூதர் பணிகள் 5:41 வாசிக்கும்போது அதில் தெரியும். வாசிங்க. இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். மகிழ்ச்சியோடு. எதுக்காக மகிழ்ச்சி? அவங்க அவமானப்பட்டார்கள், அவர்களுக்கு வேதனை கிடைத்தது, அடி விழுந்தது இல்லையா? அபமானமும் தாக்கப்பட்டார்கள். சீடர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் தாக்கப்பட்டார்கள், அபமானமும் பட்டார்கள். கூட்டத்துக்கு முன்னாடி அபமானப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியோட வெளியில் சென்றார்கள். எதுக்கு? நாங்கள் இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவர்கள்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா ஒரு வேதனை வருவது தகுதி. வேதனைக்கு அபமானப்படுவதற்கு அது ஒரு தகுதியாக காண்கிறார்கள். மகிழ்ச்சியான விஷயம், அது ஒரு பெருமையான விஷயமாக காண்கிறார்கள். இது அதுக்காக நம்ம வேலை செய்யணும், அழைக்கப்பட்ட மக்கள். மார்க் 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கலிலேயா கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசு எப்போதுமே வசனத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து ஆறாக இருந்தார். முதலில் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? கடவுள் இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் வேலை என்ன? அவரது வல்லமை, அவர் செய்த வல்ல செயல்கள் எல்லாம், இந்த உலகத்தை படைத்தது எல்லாமே எதால் படைக்கப்பட்டது? வார்த்தையால் தான் படைக்கப்பட்டது. அவர் கையால் படைக்கவே இல்லை, கையால் ஒரு செயலை ஒன்றும் செய்யவே இல்லை. அவர் செய்ததெல்லாம் வார்த்தையால் மட்டும்தான். இந்த உலகம் படைக்கப்பட்டதும் வார்த்தையால் தான். ஆகாயம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், கடல்கள் உண்டாகட்டும், இதெல்லாம் வார்த்தை மட்டும்தான். வார்த்தையில் தான் வல்லமை. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தது எதால் தான்? முதலில் வார்த்தை. இந்த வார்த்தையை நிறைவேற்றினார். 6வது வார்த்தை, பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றி, அதை வார்த்தை எப்படி வந்துச்சு இந்த உலகத்துக்கு? இயேசு கிறிஸ்து வந்தபோது 1:14, யோவான் 1:14, வார்த்தை மாம்சமாக மாறிச்சு. மாம்சமாக மாறிச்சு. அதுதான் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் பைபிள் வார்த்தை வாசிக்கும் போது அதில் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பேசின வார்த்தை எல்லாம் இன்னைக்கு லைவ், இப்போது தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும்னு சொன்னால் உனக்கு நீங்கள் அதே அர்த்தத்தில் நம்பலாம். ஏன்னா நிறைய பேர் நம்புறதில்லை. ஆக்சுவலாக அது என்னென்னா உணர்வு இல்லை நிறைய பேருக்கு. இப்போ இத்தனை பேருக்கு சங்கடம். இயேசு கிறிஸ்து இங்கே வந்தாச்சுன்னா இந்த கூட்டத்தில் ஒரு ஆளையும் பசியோடு அனுப்ப மாட்டார். அது கண்டிப்பாக. கடவுள் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னால் முடியாதா? அதுதான் பிரச்சனையே. அவர் எப்போதும் ஒரு 5000 குடும்பங்கள், ஆண்கள் மட்டும் 5000 சொன்னால் குழந்தைகளும் பெண்களும் வேற. அப்போ 5000 குடும்பங்கள் அங்கே இருந்த இடத்திலும் அவங்க யாரும் பசிக்குதே எங்களுக்கு உணவு தான் கேட்கவில்லை. வார்த்தை கேட்கும்போது, ஏன்னா வார்த்தை கேட்பது, எல்லாரும் வார்த்தை கேட்கணும்
இறைவார்த்தை கடவுள் பேச்சை கேட்கணுங்கிறது கடவுளின் ஆசை, தாகம். நீங்கள் வார்த்தை கேட்டால் பசியோடு அனுப்ப மாட்டார். அதான் அவங்க பசியோடு போகிறார்கள் மக்கள். அப்போ அந்த ஒரு சந்தோஷம், எனக்கு கடவுளை பார்க்க முடியும். இப்போ கடவுள் பக்கத்தில் இருக்கிறாருங்கிற உணர்வு இருந்துச்சுனால் அங்கே சௌக்கியம் கிடைக்கும். நமக்கெல்லாம் ஏன் சௌக்கியம் கிடைக்கலன்னா, நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? கடவுளை எப்போதும் கேட்பார். நீங்கள் என்னை, உலகம் என்னை என்ன சொல்லுது, மக்கள் என்னை என்ன சொல்கிறார்கள்? சிலவங்க என்ன நினைப்பார், வீடு கட்டி கொடுக்குறவர், அப்போ அது மட்டும்தான் நடக்கும், வேறு ஏதாவது கேட்டால் நடக்காது. சிலவங்க அவர் தச்சனின் மகன், அப்படி கண்டால் தச்சனின் மகனோட வேலை தான் செய்வார், அவ்வளோதான். அவர் கடவுள், மெஸ்ஸியா, உலகை படைத்தவர், என் அப்பா என் அம்மா. அன்பு நிரப்பாங்க. அன்பில் நிறைத்து விட்டால் பின்ன நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. சொந்த குழந்தைக அப்பாட்ட வந்துட்டு இதை வேணும் அது வேணும் இப்படி வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. எப்பளாச்சும் கேட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் அவங்களுக்கு இந்த அவங்களோட எல்லாம் அடிப்படை வசதிகள் எல்லாம் வாழ்வதற்கானது தாய் தந்தை செய்து விட்டுருவார்கள். ஒன்றும் தேவை வராது. வெளியில் உள்ளவங்க தான் வந்து கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், ஒவ்வொரு தேவை அப்பப்போ தேவை வரும்போது கேட்கறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதில் கடவுளின் வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் வார்த்தை சொல்வதற்கும் அவருக்கு இந்த தாகம் எப்படின்னா, நம்ம தான் இங்கே பேசுகிறதுக்கு இங்கே கரண்ட்டு வேணும், இந்த ஸ்பீக்கர் வேணும், அதே மாதிரி ஆளுகள்லாம் உட்காந்துருக்கணும், கதவை அடைச்சிருக்கணும், இங்கே சவுண்டு வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. அவருக்கு அதெல்லாம் இல்லை. எங்கே ஆள் கூட்டம் இருக்கோ அங்கே பேசிடுவார். அவர் பேசுனதெல்லாம் இது மார்க் 3வது அதிகாரம் 7வது வசனம். அவர் எங்கே கடல் கரையில் தான் இந்த ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் வார்த்தை கொடுப்பது எங்கே? கடற்கரை. கடற்கரையில் உள்ள பிரச்சனை என்னென்னா, அங்கே ஆளுக போயிட்டும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, சுங்கச்சாவடி அங்கேயே தான் இருக்குது, வியாபாரம் நடக்கும், ஆறு ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, மீன் பிடிக்கிறவங்க வருவாங்க, மீன் வியாபாரம் அங்கே ஆக்ஷன் நடக்கும், லேலம் நடக்கும். ஆனாலும் அவர் அந்த இடத்துல பேசுவார். அங்கே காத்தடிக்கும், அலையோது சவுண்டு கேட்கும், அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. கேட்க செவி உள்ளவர்கள் கேட்கட்டும்னு தான் சொல்கிறோம். வார்த்தைகள் சொல்லும்போது நீங்கள் வேறு எல்லாத்தையும் மறந்துடுங்க. உள்ளுக்குள்ளேயும் நமக்குள்ள அலைகள் போகும், கொடுங்காற்று வரும், இதயத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் வார்த்தை கேட்கும்போது வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அது திருத்தூதர் பணிகள் 4:12 வாசிங்க. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இவர் இல்லாமல் உங்கள் சுகரை நார்மல் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல, கேன்சர் மாத்திரக்கும் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல, உங்களுக்கு நித்திய வாழ்வு தர்றதுக்கும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கல, மீட்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு அதிகாரம் கொடுக்கலை. இவர் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை தீர்ப்பதற்கு இவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அது அதிகாரம் உங்கள் மீது செலுத்தப்படணும்னா, அது உங்கள் மீது அது செயலாற்றணும்னால் நீங்கள் நம்பணும். பிரைஸ் தி லார்ட். இதில் என்னென்னா, 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் மக்கள் எங்கிருந்தெல்லாம் வந்தார்கள்? எல்லா சைடில், எல்லா திசையிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தார்கள். அவங்க இதெல்லாம் காண்றது முதல் தான். அப்போ இயேசு நாமத்தில் ஒரு என்ன இருக்குது? அட்ராக்ஷன் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை நீங்கள் இயேசுவை ஒன்று நினைத்தா போதும். நம்ம எல்லாம் நினைக்கிறது இல்லை, அதனால தான் ஜபத்திலிருந்து விட்டு போகிறோம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லி வச்சேன்னா அதுக்கு வருவோம். இது அட்ராக்ஷன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அட்ராக்ஷன். அது இப்போ இது சீடர்கள் கிளாஸ் ஆனதுனால நீங்கள் பலவங்களுக்கு தயக்கம் என்னென்னா, ஒரு கூட்டத்தில் ஒரு 5 பேர் கூட்டத்தில் இருக்கும்போது இது எனக்கு என் கடவுள் செஞ்சு கொடுத்தார், அது எல்லோரும் பாக்கியெல்லாம் ஹிந்துவாக இருப்பாங்க, இல்லை முஸ்லீம்ஸாக இருப்பாங்க, அது பெரிய அதிகாரியெல்லாம் ஒரு வேளை ஹிந்துவாக இருக்குவாங்க. அவங்க முன்னாடி நம்ம சொல்ல மாட்டோம். சொல்லாத காரணம் என்னென்னா, அவங்க இதை நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை இல்லை, என்ன குறைவாக காணுவாங்க. இது இந்த கூட்டத்தில் யாராவது இருப்பீங்க, அதுக்கெல்லாம் பச்சாத்தபிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், அவர்
நீங்கள் சொல்கிறதுக்காக தான் கடவுள் உங்களை அங்கே அனுப்பியிருக்கிறார். நீங்கள் சொல்ல வேண்டிய வேற ஒன்றும் இல்லை. நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு செய்தார். இது பெரிய அதிகாரி ஒரு உதவி செய்திருப்பார். நீங்கள் செஞ்சதுக்காக நன்றி இல்லை, என் கடவுள் வழியாக நீங்கள் செய்தீர்கள், நன்றி. பிரைஸ் தி லார்ட். அது சொல்ல முடியணும். அப்படி சொன்னீங்கன்னா அவர் இயேசுவை நோக்கி வருவார். இயேசு நாமம் ஒரு அட்ராக்ஷன். நான் சும்மா சொல்லலை. நான் டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது முதல்ல மெடிக்கல் ரெப்பா, எனக்கு நான் சொன்னல வீட்டில் கஷ்டம், மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ண போயிட்டு இருந்தேன். டிகிரி படிக்கும்போதே அது எனக்கு அல்ஃபோன்சாமா தான் அங்கே சர்ச்சில் ஜெபித்தேன், எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு என்னென்னா முதல் என் வாழ்க்கையில் நடந்த அடையாளம் அதுதான். முதல் அடையாளம் அது. நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கோம். ஒரு 12,000 ரூபா பணையத்தோது வீடு, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வீட்டு போட்ட வீடு, சின்ன வீடு. அப்போ அதில் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அப்பா ஆர்மியில் இருந்தார், கிடைச்ச காசெல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. பென்ஷன் காசு கூட வாங்கறதுக்கு கஷ்டம், ஏன்னா வட்டி கொடுக்க வேண்டிய நிலை. அப்போ என்னோட வேலை என்னென்னா, நான் டிகிரி படிக்கிறேன், காலையில் கிளாஸ், எனக்கு மத்தியானம் 1:15 வர கிளாஸு. 8 மணிக்கு தொடங்கினா 1:15 அப்புறம் ஏதாவது வேலைக்கு போகலான்னு சொல்லி தினமும் வேலைக்கு தேடுவேன். வேலை தேடி அங்கே காலேஜ் முடிஞ்சு வேலை தேடுவேன், கிடைக்காது. அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸை பயம். கேரளாவில் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதே மாதிரி தினமும் வேலையை தேடுவேன், கிடைக்காது. அப்போ ஒரு நாள் இவங்க, எனக்கு அன்றைக்கி அல்ஃபோன்சாமா வேறு மாதா வேறேன்னு தெரியாது. எங்கள் அன்னைக்கு ஹிந்துவாக இருந்தபோது ஒரு கடவுள் தான், அவருக்கு நிறைய அவதாரம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சென்ட் செபாஸ்டின், சென்ட் ஜோசப், அதெல்லாம் ஜீசஸ். அப்புறம் இந்த பெண்ணாக இருக்கிறவங்க எல்லாம் அல்ஃபோன்சாமா, அது மாதிரி பாக்கி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் மாதா, அவ்வளோதான். அது எனக்கு ஜீசஸ் மேலே அவ்வளவு அட்ராக்ஷன் இல்லை, அப்போல்லாம் மாதா தான். அப்போ அல்ஃபோன்சாமான்னு சொன்னாலும் மாதாவுக்கு வேறு பேர் அல்ஃபோன்சாமா, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதான் என்னது. அப்போ இவங்க வர்ணங்கானம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க டூர் அரேஞ்ச் பண்ணுவார், எங்கள் வீட்டோட ஓனர் டூர் அரேஞ்ச் பண்ணுவார். அவருக்கு ஒரு பையன், என் வயசில் தான் பையன். அப்போ என்னையும் ஃப்ரீயாக ஏறி உட்கார சொன்னார், சண்டே போனனால. நானும் ஏறி உட்கார்ந்தேன். இப்போ வர்ணங்கானம் போகிறோம், அங்கே அல்ஃபோன்சாமாவது சர்ச்சு, அது முடிஞ்சிட்டு அவங்களோட அந்த வீடு இருக்குது, அவங்க வாழ்ந்த வீடு. அதில் ஒரு ரூம், அவங்க ப்ரேயர் பண்ண ரூம் இருக்குது. அப்போ எங்கிட்ட வெளியிலேருந்து எல்லோரும் சொன்னாங்க, இங்கே 3 விஷயம் ஜெபிச்சா அந்த விஷயங்கள் நடக்கணும். அப்போ நான் என்ன செய்தேன், வெளியிலேருந்து யோசித்தேன் என்ன விஷயம் கேட்கலான்னு. அப்போது வேலை கேட்கலாம். என்ன வேலை கேட்கலான்னா என் வாழ்க்கை. அப்போ என்ன ஒரு நினைப்பு, அன்னைக்கு இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு வேலை மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை தான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு சொந்தக்காரங்க ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்தார் திருவனந்தபுரத்தில். ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன், டையெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக லெதர் பேக்கெல்லாம் வச்சு. அதே மாதிரி பைக்கு என்கிட்ட சைக்கிளே இல்லை. அப்போது நீட்டாக ஷூவெல்லாம் போட்டுருக்கும்போது என்கிட்ட ஷூவே இல்லை, செருப்பு தான் இருக்கும். அது ஒரு செருப்பு 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு. அப்போ நான் நினச்சேன் மெடிக்கல் ரெப்பு வேலை கேட்கலான்னு. இப்போ 3 விஷயம் கேட்கலான்னா, ஒரு வேளை அதில் மெடிக்கல் ரெப் இல்லாமல் பாக்கி 2 விஷயம் நடந்தாலும் எனக்கு ஆகாது. நான் 3 மாதாவே, மெடிக்கல் ரெப்புக்கு டிகிரி வேணும். நான் டிகிரி ஃபஸ்ட் இயர் தான் சேர்ந்துருக்கேன். அப்போது நான் அங்கே போயிட்டு நான் சொன்னேன், மாதாவே, அல்ஃபோன்சாமா ரூமில் அங்கே ஃபோட்டோ போட்டிருக்கு, ஆனால் நான் மாதாவே எனக்கு மெடிக்கல் ரெப்பு வேணும். 2வது எனக்கு மெடிக்கல் ரெப்பு வேலை வேணும். 3வது மெடிக்கல் ரெப்பு வேலை வேணும். பிரைஸ் தி லார்ட். வந்து திருப்பி வந்தேன். ஒரு 10 நாளைக்கு 15 நாள் இதே மாதிரி வேலையை தேடும்போது ஒரு கம்பெனியில், ஒரு குஜராத்தி ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்தாங்க. அது என்ன வேலைன்னா, ஃபினாயில் அவங்க தயார் பண்ணுவாங்க. ஃபினாயிலை கொண்டு போய் ஒவ்வொரு கம்பெனியில் கொடுக்கணும், பஸ் ஏறி. ஓகே, மெடிக்கல் ரெப்பு வேலை கேட்டேன், ஏதோ ஒரு வேலை கிடச்சது போ அப்படின்னு சொல்லி அதை ஃபினாயில் பஸ்ஸில் வச்சு கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல கொடுக்கணும். அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அதை கொடுக்குற வேலை தான். தினமும் 10 ரூபா சம்பளம். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி அங்கே ஒரு 10-20 நாள் வேலை செஞ்சபோது ஒரு நாள் பார்க்கும்போது அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு பெரிய லாரி நிற்கிது, நிறைய பெட்டியெல்லாம் இறங்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்னையும் போய் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அப்போ வெயிட்டே இல்லை. என்ன பெட்டின்னு கேட்டால் மருந்து பெட்டின்னு சொன்னாங்க.
அப்புறம் மெடிக்கல் போது பேகும் அதில் உள்ளேருந்து இறக்கி வச்சாங்க. என்னடா இது அப்படின்னு தெரியல. அப்புறம் என்னோட ஓனர் என்னை கூப்பிட்டு சொன்னார், என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஹைதராபாத்தில் ஒரு மருந்து கம்பெனி வச்சுருக்கா, எலிகென்ட் ஃபார்மா, எங்கிட்ட வேண்டான்னு சொல்ல எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அனுப்பி வச்சுட்டான். அவங்களோட இப்போ எங்கிட்ட ஸ்டாஃப் எல்லாம் வேறு யாரும் இல்லை, நீ தான் மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணணுன்னு அந்த பேக் எடுத்து கையில் கொடுத்து ட்ரைனிங் ஒரு ஆளையும் விட்டாங்க. 15 நாளில் நான் மெடிக்கல் ரெப் ஆகிட்டேன். அப்படி இதெல்லாம் தான் அனுபவம். ப்ரைஸ் தி லார்ட். அப்போது சம்பளம்லாம் அதுதான், சம்பளம்லாம் கூட்டி தரல, ஆனால் கேட்டது மெடிக்கல் ரெப்பு தானே. அப்போ நான் இதே மாதிரி சொல்கிறேன், கேட்கும்போது கவனித்து கேட்கணும். சிலவங்க எனக்கு பெரிய வண்டியில் போகணும் கடவுளேன்னு கேட்டால், அவங்க எதுக்கு பெரிய வண்டியில் நான் போகணும்னு சொன்னால், கடவுளை பெரிய வண்டி எனக்கு வேணும், பெரிய வண்டியிலேயே நான் எப்போ போயிட்டுருக்கணுன்னா உங்களுக்கு கண்டக்டர் வேலை கொடுத்துருவார், அவ்வளோதான். பெரிய வண்டி அது தானே. அப்போ இது கவனிக்கணும். அப்போ நம்பிக்கை ஆயிடுச்சு. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மெடிக்கல் ரெப் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்போ டாக்டர்ஸை பார்க்க போனோம். நான் என்ன செய்வேன்னா, பெரிய ஆஸ்பத்திரியில் போனால் ஒழுங்காக பேச வராது, இல்லை பயமாக இருக்கும் பேசுறதுக்குன்னு சொல்லி கூட்டமில்லாத ஆஸ்பத்திரியாக தேடி போவேன். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இந்த சேர்த்தலா சைடு இருக்குது, எர்ணாகுளத்தில் எல்லாம் ரொம்ப கூட்டம். எங்களுக்கு இந்த அரூர் சேர்த்தலான்னு சொல்லி இப்போ கிருபாசனத்துக்கு போகிற வழி அதுதான், எரமல்லூர் அரூர் சேரத்தில். அதில் சந்திரூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, அது மிஷன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. அங்கே நான் போன போது அந்த டாக்டர், நான் அவங்களுக்கு அப்படித்தான் சுபாவம், எப்போ போனாலும் என் மருந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்து நீ இங்கே வா அப்படின்னு சொல்லுவார். YMCAயில் எங்களோட ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இருக்குது, அதுக்கு வா. அப்போது மருந்து ஆர்டர் அவர் தான் அங்கே தான் நல்ல டாக்டர். அப்போ மருந்து ஆர்டர் எழுதுவாருன்னு நானும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகணும். அங்கே 9 மணிக்கு அவங்களோட மீட்டிங். அப்போ கரெக்டாக அங்கே டாக்டர் இருப்பார். டாக்டருக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி டாக்டருக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் உட்காருவேன். அப்போ தான் அவர் என்ன பார்க்குவார், நான் வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு. அப்போ அங்கே என்னென்னமோலாம் சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்குவாங்க, என்னென்னமோலாம் பேசுவாங்க, அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். அவர் என்ன பார்க்குறாரான்னு பார்க்குவேன். பார்த்து ஃபஸ்ட்டு வாரம் போகிறேன், அப்புறம் முடிஞ்சிச்சு கை கொடுப்பாங்க, அடுத்த வாரம் வருவாங்க. அப்போ சின்ன ஆர்டராக தருவார் அவர் கொஞ்சம் போய். அப்போ அவரோட ஃப்ரெண்டே இன்னொரு டாக்டர் இருக்கார், அது அரூருங்கிற இடத்துல பக்கத்தில், அவரையும் பழகிப்படி கொடுக்குறா. அப்போ நல்லா இருக்கே, இது பரவாயில்லையே, நிறைய டாக்டர்ஸை பழகலான்னு சொல்லி அடுத்த வாரம் போகிறேன். போகும்போது கவனிக்கலைனாலும் ஃபஸ்ட்டு வாரம் போகிற மாதிரி இல்லை, அடுத்த வாரம் அங்கே பேசுகிறதெல்லாம் கவனிக்க தோணுச்சு. 3வது வாரம் போனேன். அப்புறம் அவங்க அதெல்லாம் கண்டுக்கல, அவங்க பர்மனெண்ட் ஆர்டர் ஆயிடுச்சல்ல, பின்ன போக வேண்டிய தேவையில்லை. அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மாதம் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 3வது வாரம் காலையில் ஆனப்போ என்னால் போகாமல் இருக்க முடியல. ப்ரைஸ் தி லார்ட். 3வது வாரம் ஆனபோது இதை எப்படியாச்சும் கேட்கணும், அதை சொல்கிறத கேட்கணுன்னு 3வது வாரம் நானும் போனேன். 4வது வாரம் ஆச்சுன்னா போயே தீரணும். அப்புறம் கொஞ்சம் காலம் ஆச்சு, கையில் பணம் இல்லை காலையில் போகிறக்கு, நிஜமாக சொல்கிறேன். அங்கேருந்து அது எர்ணாகுளத்தில் நாங்கள் இருக்கிறது மட்டாஞ்சேரி, இது ஷெனாய்ஸ், அதுக்கு பின்னாடி தான் YMCA இருக்குது. ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து 12-13 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போனேன். நடந்து போய் வசனம் கேட்டுட்டு வருவேன். பின்ன கண்டினியூ ஆயிடுச்சு. ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் சாயந்தரம் போய் மாதா சர்ச்சில் போய் உட்காந்துக்கிடுவேன். அதுதான் முக்கியம். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இப்படி தான் அட்ராக்ஷன். ஜீசஸ் எனக்கு கிடைச்சது வசனத்தை கேட்டு தான் எனக்கு கிடைச்சது. அப்போ நீங்கள் ஒரு தடவை இயேசுவை பற்றி சொன்னால் அவங்க எப்படியாவது கடவுள்கிட்ட வருவாங்க. அந்த நோக்கத்தில் தான் நம்ம சொல்லணும். நம்ம சொல்கிறது, ஐயோ நான் சொல்லலைன்னா இப்போ பிரதர் சொல்லிட்டார ஸ்பீச்சில் அதுக்காக சொல்லணும், இல்லைன்னா தப்பாயிருமேன்னு இல்லை. நம்ம எல்லாருக்கும் கடமை என்னென்னா, நற்செய்தியை அறிவிக்கணும், இயேசுவை அறிவிக்கணும். இயேசுவை நற்செய்தி, ஏன்னா இயேசு தான் நற்செய்தி. இயேசுவை அறிவிக்கணும். எங்கே போனாலும் நல்லா இருக்கீங்களா, நல்லா வச்சுருக்கார் என்ன இயேசு, சூப்பராக வச்சுருக்கார், சூப்பராக இருக்கு. அப்போது இது ஏன் உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னா, யார் முன்னாடி போய் நின்னாலும் புலம்பல் தான், யூஸ் இல்லை. கடவுள் உங்களை படைத்தது கடவுளை அறிவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது உங்கள், ஏன்னா அது அட்ராக்ஷன். ஒரு தடவை அறிவித்தால் அவங்களெல்லாம் திரும்பி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட்.
அப்புறம் அதுக்கப்புறம் வாசிங்க, மார்க்கு 3 கடைசியில் வாசிங்க, தீய ஆவிகளும் அவரை 11 வாசிங்க. தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா தீய ஆவினா எப்படின்னா, எவ்வளவு தான் பாவ செயலில் இருந்தாலும், என்ன பாவத்தில் இருந்தாலும், ஜபத்தில் இல்லாமல் இருந்தாலும், அவர் முன்னாடி அவர் அறியாமல் இருந்தாலும், ஒரு தடவை அவர் வார்த்தை அவங்க கேட்டிருந்தால் அவங்க முழங்கால் படியிடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். They will kneel down before him. Kneel down before him. பிலிப்பியர் 2:10 வாசிங்க. ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பிரைஸ் தி லார்ட். விண்ணகத்தில் உள்ளவர்களும் மன்னகத்தில் உள்ளவர்களும் எல்லாரும் இயேசு முன்னாடி மண்டிட்டே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். மண்டியிடுவதுக்கு பேர் என்ன? மண்டியிடுவதுன்னா என்ன? ஆராதிக்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். மண்டியிடுவார்கள்னா ஆராதித்தே தீர்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ மண்டியிட்டவர்கள் எல்லாம் கடவுள் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து மண்டியிட்டால் கடவுள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குணம் உள்ளது. நீங்கள் மண்டியிட்டால் உங்களை தொட்டு தூக்குவார், தொடுவார். கடவுள் உங்களை தொடணுனால் நீங்கள் மண்டியிடணும். பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கணும். ஆராதனைனா மண்டியிடுவது. அதை நான் சொல்லித்தரேன், ஆராதனை எப்படி செய்வது. பிரைஸ் தி லார்ட். இது மார்க் 5வது அதிகாரம் 27 வசனத்தில் பார்க்கும்போது, அந்த இரத்தப்போக்குள்ள பெண்மணி அவள் என்ன செய்தாள்? ஆடை இல்லை, அவள் ஆக்சுவலாக தொட்டது. அவள் தொட்டது பாதத்தை தொடர்க்கு முயற்சி செய்து கைப்பட்டது எங்கே? ஆடையில். நமக்கு ஆடையும் இருக்குது, காலும் இருந்துச்சுன்னா நம்ம எதை தொடுவோம்? காலைத்தானே தொடுவோம். நோக்கம் காலை தொடுவது தான். மண்டியிட்டது காலை தொடுவதற்கு, பட்டது ஆடை. நோக்கம் இருந்தால் போதும். அப்போ கடவுள் என்ன செய்தார்? கடவுளின் வல்லமை இறங்கி வந்துச்சு. அப்படின்னா கடவுள் தொட்டார். பிரைஸ் தி லார்ட். இதேபோல் ஜைரஸ், மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தொழுகை கூட தலைவரில் ஒருவனாய யாயிர் என்பவர் வந்து, யாயிர் தான் இங்கிலீஷில் ஜைரஸ். அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். பிரைஸ் தி லார்ட். இந்த சைரஸ் காலில் விழுவதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சைரஸ் இருக்கார்ல, சைரஸ் ஆறு, அவர் தொலைவை கூட தலைவர். அப்படின்னா அங்கே கோவிலின் ஆலயத்தின் தலைவர் அவர் இல்லையா? அப்போ அவர் வந்து மகள் இறந்து விட்டாள், இல்லை மகள் இறக்கிற நிலையில் இருக்கிறாள்னு சொல்லி வந்து காலில் விழுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்ன சொல்லி காலில் விழுகிறார்? நீ வந்து அவளை தொடும். இயேசுவும் தொடருக்கு போகிறார். காலில் விழுந்தனால தான் தொடுறார். அப்படின்னா ஆராதிக்கிறார். காலில் விழுவதெல்லாம் என்ன? ஆராதித்தார். ஆராதித்த போது இயேசு கிறிஸ்துவும் தொடுறார். இப்போ ஆரெல்லாம் ஆராதிக்கிறாரோ அங்கே தொடப்படுறார். இங்கே சைரஸ் எதனால் காலில் விழுகிறார்? அதான் விஷயம். யாராச்சும் நல்லா பைபிள் வாசிச்சிருந்தா தெரியும். அதே 3வது அதிகாரத்தில் இருக்குது. சைரஸ் காலில் விழுகிறதுக்கு காரணம் என்ன? பார்த்துக்கணும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் காலில் விழுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்துக்கிடுங்க. அது தெரியணும்னா மார்க் 3வது அதிகாரம் 5-6 வாசிங்க. அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். கடவுள் கை சூம்பியவனை சௌக்கியப்படுத்தியது தொழுவை கூடத்துக்குள் இருந்துதான் சௌக்கியப்படுத்தினார். இன்னைக்கு சாபத் அன்றைக்கு இல்லையா? பிரைஸ் தி லார்ட். தொலைவை கூட தலைவர் யாரு? சைரஸ்.
அப்போ அங்கே இவங்க எல்லாம் சேர்ந்து, சைரஸும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார், எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க? இயேசுவை எப்படி ஒழிக்கலாம், எப்படி கொல்லலாம்னு பிளான் பண்ணுறது யாரு? பரிசேயரும். ஆறெல்லாம் இருந்தாலும் அங்கே தலைவர் இல்லாமல் ஒரு மீட்டிங் நடக்குமா? சைரஸ் இல்லாமல் ஒரு மீட்டிங் நடக்குமா? அப்போ சைரஸ் இந்த கூட்டத்தில் இருக்கிறா. அப்படி என்ன பிளானிங்க்கு? இயேசுவை எப்படி ஒழிக்கலாம். அப்போ பிலிப்பியர் 2:10 என்ன சொல்லுது? விண்ணகத்திலும் மன்னத்திலும் எல்லாரும் மண்டியிடப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ மண்டியிடப்பட்டது எதனால்? இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உள்ள இயேசுவை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பை கிடைத்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா, அதுக்கு ஒரு விலை கொடுக்கலைனால் மண்டியிடைக்கப்படும், அந்த சூழ்நிலை உருவாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சைரஸ் வாழ்க்கையில் அதனால்தான் மகளுக்கு இந்த பிரச்சனை வந்து, சைரஸ்க்கு தெரியும், அப்போது தெரியும் இயேசுனால் தான் முடியும். அங்கே போய் மண்டியிட்டார். இயேசு மண்டி இடிக்க வைத்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கேயே அவர் கை சூம்பியவன் சௌக்கியப்படுத்தின போது அங்கே ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. அங்கே வச்சு சைரஸ் மண்டிகிட்டு இருந்தால் அந்த 10-15 பேர் தான் பார்த்துருப்பாங்க. மான மரியாதை கொஞ்சம் மிஞ்சி இருக்கும் இல்லையா? அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளலைனா தான் நமக்கு பல வாழ்க்கையிலையும் இந்த அபமான சூழ்நிலைகளும், இந்த நஷ்டம், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு காரணம். புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஆராதிப்பதில்லை. ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதித்திருந்தால், கோயிலுக்குள்ளேயே அங்கேயே ஆராதித்திருந்தால் இந்த சூழ்நிலையே வந்திருக்காது மகளுக்கு. இப்போ எங்கே கடல் ஓரத்தில் போய் மண்டி போட வேண்டியது வந்துச்சு. அங்கே எல்லாரும் பார்க்குவாங்க. சைரஸ் வந்து தலைவர். அப்போ அவங்க சின்ன சின்ன வேலைக்காரங்க, அங்கே பியூனாக இருந்தவங்க எல்லாம் பார்க்குவாங்க, இந்த ஆள் பாரு என்னை எப்படியெல்லாம் திட்டுவா, அப்படி இப்போ பாரு மண்டி போட்டு நிற்கிற. அப்படி இல்லை, மான மரியாதை போச்சா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் புத்திசாலித்தனமான வேலை செய்தார். ஆராதிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், சைரஸிலிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆராதிப்பது எப்படி? மண்டியிடும் நேரத்தில் நம்ம நிலையை மறந்து விடணும். பிரைஸ் தி லார்ட். நான் யார், எனக்கு என்ன தகுதி, அதெல்லாம் மறந்து விடணும். நான் தகுதி இல்லாதவன். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, பிறரை காணக்கூடாது. அவங்க என்ன நினைக்குவாங்க, இவங்க என்ன நினைக்குவாங்க. ஆராதனை செய்யும்போது என் கடவுளும் நானும் மட்டும்தானே இருக்கிறேன். சைரஸ் அதான் செய்தார். யாரையும் காணவில்லை, எனக்கு கீழுள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள்னு காணவில்லை. சைரஸ் மனம் வருந்தி மண்டியிட்டார், ஆராதித்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆராதிக்கும் போது, நான் உனக்கு முதல் ஸ்தானம் கொடுக்காத பல தருணங்கள் உள்ளதப்பா, அந்த நேரத்தை எல்லாம் நான் சொல்லி வருந்துகிறேன், என்னை மன்னியும். அதன் ஆராதனை. ஏன்னா கோயிலில் ஆராதித்திருந்தால் இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்காது. பிரைஸ் தி லார்ட். கோவிலில் ஆராதிக்கவில்லை. கோவிலில் ஆராதிக்கலையானால் நீ ரோட்டில் ஆராதிக்க வேண்டி வரும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? இந்த மாசுக்கு லேட்டாக போகிறது, கடவுள், நான் சொன்னேன் இன்றைக்கி நற்கரணை கொடுக்கும்போது கால் மேலே காலை போட்டு இப்படி கூலாக உட்காந்துருப்பாங்க. கடவுள் தான் பக்கத்தில் இருக்கிறாருங்கிற நினைப்பில்லை. ஆராதனையில் விலை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது எதுனாலேனா, இது நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். மார்க்கு 4வது அதிகாரம் 10-12 வசனம் வாசிங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, இல்லைன்னா புரியாது. இது புரிஞ்சிருச்சுன்னா தப்பிச்சிருவேங்க. மார்க் 4வது அதிகாரம் 10-12 வரை. அவர் தனிமையான இடத்தில் இருந்த பொழுது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட்.
கடவுள் மார்க் 4வது அதிகாரம் 10 12 நற்செய்தியில் கடவுள் சொல்கிற வார்த்தை என்னென்னா, சீடர்களை 12 பேரை கூப்பிட்டு கடவுள் சொல்கிறார், அவர்களுக்கு உபமை வழியாக கொடுக்கப்படுது, உங்களுக்கு மட்டும்தான் அவர்களிடமிருந்து மறைத்து வைத்த விஷயங்கள் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு உபமை வழியாக கொடுக்கப்படுவது எதுக்காக? கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அவங்களுக்கு புரியக்கூடாது. புரியாமல் இருந்தால் தான், புரிந்துவிட்டால் அவங்க மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவார்கள். அவங்க மன்னிப்பை பெற்றுவிடாமல் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இதில் என்ன அர்த்தம் இருக்குது? இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்? ஒரு ஆடு கூட தொலைந்து போகக்கூடாது, ஒரு ஆத்மா கூட விட்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிற அர்த்தம் சொல்லுங்கள். இங்கே என்ன வசனத்தோட அர்த்தம் அப்படியே சொல்லுங்கள், என்ன சொல்லுது? கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும், காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள். அப்புறம் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும், காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். அப்போது அது அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அவங்களுக்கு உண்மை சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு புரியக்கூடாது. இதுக்கு அர்த்தம் எப்படின்னா, இதுக்கு அர்த்தம் தெரியணும். எஸ்ஐயா 6வது அதிகாரத்துக்கு போங்க. அப்படி இதோடு நான் முதல்ல சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், பலவங்களும் இயேசுவை ஜபிக்க போகிறீர்கள். இதோட அர்த்தம் இதுதான், நான் சொல்லித்தரேன். இயேசுவை ஜபிக்க போகிறீங்க, வசனம் கேட்குறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனால் புரியாது. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி தான். புலம்பல், பிரச்சனை, பாவ செயல்கள், இதெல்லாம் அதுக்கப்புறமும் இருந்து கொண்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, கண்ணால் கேட்டும் உங்களுக்கு நிறைய அடையாளங்களும் நடந்திருக்கும். கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் புரியவில்லை, இயேசுவை தெரியவில்லை. அதே பாவ நிலையில் இப்போதும் உள்ளீர்கள். அது கடவுள் சொன்ன நாள் தான் அப்படியே இருக்கீங்க. சொல்கிற புரியுதா? நமக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய அடையாளங்கள் நடந்திருக்கும். நல்லா ஜபிச்சுக்கிட்டு இருந்தேங்க ஒரு காலத்தில். இப்போ சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், ஆனாலும் இதே தான். வெறுப்பு, வைராகியம், சங்கடம், அமைதி இல்லாத நிலை, எப்போதும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. என் வாழ்க்கை என்னாகும்? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி இருக்குது? என் மனைவி ஏன் இப்படி? என் கணவன் ஏன் இப்படி? என் குழந்தைகள் ஏன் இப்படி? ஏன் கல்யாணம் நடக்கவில்லை? ஏன் வேலை கிடைக்கல? எப்போதும் புலம்பல், கவலைகள். புரியுதா உங்களுக்கு? சொல்கிற புரியுதா? நீங்கள் கண்ணால் காண்றீர்கள், கடவுளை காண்றீர்கள், காதால் வசனத்தை கேட்கிறீர்கள், ஆனாலும் ரட்சிப்பில்லை. அதே நிலையில் இருக்கிறீர்கள். புரியுதா? அதுக்கு காரணம் தேடுறதுக்கு தான் இப்போ நம்ம எஸ்ஐயா 6வது அதிகாரம் 10-13 வரை. அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கடவுள் வர்ற. அவங்க கண்ணால் கண்டாலும் கேட்டாலும் அவங்களுக்கு இதயத்தில் நான் அவங்களை நம்ப செய்யவில்லை. கடவுள் தான் செய்திருக்கார். அது கடவுள் செய்திருக்கிறார். இங்கேயும் அதே தான். இங்கே அதுக்கு விடையுண்டு. இதயம் அடைக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் அதுதான். அடுத்த வாசிங்க. காதுகள் மந்தமாக செய், கண்களை மூடச் செய் என்றார். அதற்கு நான், என் தலைவரே, நான் யாரு? எஸ்ஐயா. என் தலைவரே, எத்துணை காலத்திற்கு ஆரிடம் எஸ்ஐயா கேட்கிறார்? கடவுளிடம் கேட்கிறார் என்று வினவினேன். இப்போ இங்கே சீடர்களை என்ன கேட்டிருக்கணும்? இயேசுவிடம். அதே கடவுள் தான் இங்கேயும் பேசிகிட்டு இருக்கார். இது எத்தனை காலத்துக்கு? பிரைஸ் தி லார்ட். கேட்டிருக்கணும் இல்லை? இது பர்மனெண்ட் கிடையாது. அவங்களுக்கு தெரியாதனால அதை கேட்கல. ஆனால் எஸ்ஐயாவுக்கு தெரியும். எஸ்ஐயா கேட்டார், இது எத்தனை காலத்துக்கு? அப்புறம் அடுத்தது கடவுள் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். அதற்கு அவர், நகரங்கள் அழிந்து குடியிருப்போர் இல்லாதவராகும், வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இரார்.
நாடு முற்றிலும் பால் நிலமாகும். ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு துரத்திவிடுவார். நாட்டில் குடியிருப்பாரன்றி வெற்றிடங்கள் பல தோன்றும். அதுவரைக்கும் இவ்வாறிருக்கும். 1/10 மட்டுமே நாட்டில் எஞ்சியிருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவதாரு அல்லது கருவாளி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சியிருப்பது போல் அது இருக்கும். அந்த அடிமரம்தான் தூய வித்தாகும் என்றார். Praise the Lord. அடிமரம்தான் தூய வித்து. It will become holy until you become holy. நீங்கள் தூய்மையாகும் வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இது உங்களால் ஆராதிக்க முடியாததுக்கு காரணம். ஆராதிக்க முடியாது. ஆராதிக்கணும்னா புரியணும் இல்லையா? சைரஸுக்கு ஆராதிக்க ஏன் முடியவில்லை? அவனுக்கு புரியவில்லை. ஏன் புரியவில்லை? அவன் அன்னைக்கு தூய்மை இல்லை. தூய்மைனா என்ன? பரிசுத்தம்னா அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு. அகங்காரத்தில் இருந்தான். அகங்காரம் எல்லாமே பரிசுத்தத்துக்கு எதிரானது என்ன? அசுத்தம். அகங்காரத்தில் அன்னைக்கு இருந்தான். எனக்கு பவர், நான் தொலைவை கூட தலைவர், எனக்கு பணம் இருக்கு, அதிகாரம் உள்ளது, எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, இவர் சாதாரணம் தானே, நான் எதுக்கு போய் இந்த வசனம்லாம் கேட்கணும்? வசனம் கேட்குறவங்கெல்லாம் கையில்லாதவன், கால் இல்லாதவன், கண்ணு தெரியாதவன், சாப்பாட்டுக்கு இல்லாதவன் தானே போய் கேட்குறான். எனக்கு ஒரு குறைவும் இல்லையே. இது அநேகம் பேர் இந்த சர்ச்சுக்கு லேட்டாக போகிறதும், வாரத்துக்கு ஒரு தடவை திருப்பலிக்கு போகிறதுக்கு காரணமும், குடும்ப ஜபம் இல்லாததுக்கு காரணமும், எனக்கு எதுக்கு? நான் என்ன பாவம் செய்தேன்? நான்லாம் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கேன். சர்ச்சுக்கு பணம் கொடுக்குறேன், டொனேஷன் கொடுக்குறேன், அது மாதிரி மாசுக்கு போகிறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேலை? பைபிள் கூட வாசிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு குறவும் இல்லையே, நல்லா இருக்கிறேன்னே நான், எனக்கு என்ன குறவு இருக்குது? அங்கே எல்லாம் கடவுள் முட்டி மடக்கப்படும். அப்படின்னா என்ன? நீஸ் வில் பி நீஸ் வில் மேட் டவுன் பிஃபோர் காட். நான் புரிஞ்சிருச்சா? நம் வாழ்க்கையில் எதுக்காக இந்த துன்ப அனுபவங்கள் வருதுனால், நீங்கள் தாழ்மையாகுவதற்கு. அகங்காரம் இருந்தால் நம்மளால் ஆராதிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு எதிர் என்ன? அகங்காரம். அந்த லூசிஃபருங்கிற வானதூதர் ஆராதித்து கொண்டிருந்த எல்லா வானதூதரும் ஆராதனையை இந்த லூசிஃபர் நிறுத்தினதுக்கு காரணம் அகங்காரம் தலைக்கு ஏறிடுச்சு, தள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்மளும் ஜபத்திலிருந்து தள்ளப்படுவோம், கடவுளின் பராமரிப்பிலிருந்து தள்ளப்படுவதற்கு காரணம் ஆராதிப்பதில்லை. முதல் ஸ்தானம் கடவுளுக்கு கொடுக்கறதில்லை. ஏதாவது ஒரு பொருளுக்கு நீங்கள் முதல் ஸ்தானம் கொடுத்துருப்பீங்கல்ல, உங்கள் குழந்தைங்க, உங்கள் அழகு, உங்கள் பணம், அதிகாரம், இல்லை உங்கள் புத்தி. எனக்கு ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். கடவுளுக்கு மேலான இந்த ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தால் தள்ளப்படும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? சைரஸ் தான் அதுக்கு உதாரணம். சைரஸ் உதாரணம். கடவுளே சொல்கிறார், இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, இவங்களுக்கு நான் மந்தமாக்கி விடுவேன், இதயத்தை மந்தமாக்கி விடுவேன், நம்பிக்கையை எடுத்து விடுவேன். இவங்க கண்டாலும் இவங்களுக்கு புரியாது, நான் இருக்கிறது புரியாது, இயேசு கிறிஸ்துவே முன்னாடி வந்திருந்தாலும் புரியாது. அது கண்கள், இதயம் மந்தமாக்கி ஆக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவே முன்னாடி வந்து இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. அவரே பேசினாலும் வசனம் வழியாக பேசுகிறார், உங்களுக்கு கேட்காது. அதுதான் கேட்காதது. உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் வாக்கு தத்துவத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கார். ஒரு தடவை சொன்னதில்லை, எப்போதும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார். நீ எதுக்கு கவலைப்படாத, எதுக்கும் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அது காதுக்கு கேட்காததுக்கு காரணம் இதயம் மந்தமாக்கப்பட்டிருக்குது. காது கேட்காது, கண்களால் காண முடியாது. ஏனால் அகங்காரம் உன் தலைக்கு மேல் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன அகங்காரம்னா, கடவுளை விட வேற பொருளுக்கு உன்னை ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது எப்போது அதை விடுறீர்களோ, இது எத்தனை காலத்துக்கு? கடவுள் இது எப்போதும் நடக்கணும் இல்லை, மந்தம் உன்னது வாழ்க்கை முழுவதும் மந்தமாக இருக்காது. ஏசையா அது நமக்காக கேட்டிருக்கார், கடவுளை இது எத்தனை காலத்துக்கு?
எப்போது நீ பரிசுத்தமாகிறாயோ, அப்படின்னா உன் அகங்காரத்தை விட்டு விடுகிறாரையோ அதுவரை மட்டுமே. நீ உன் அகங்காரத்தை விட்டு நீ தாழ்மையாகும்போது உன் கண்கள் என்னை காணும், செவிகள் என் வார்த்தையை கேட்கும். நீ ரட்சிப்புக்கு வருவாய், நீ முட்டு மடக்குவாய், நீ என்னை ஆராதிக்குவாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னை முதல் நம்ம ஆராதிக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இப்படி நெஞ்ச விரிக்கிறது இல்லை. அகங்காரம் கடவுளை தவிர வேற பொருளை சார்ந்திருப்பதெல்லாம் அகங்காரம்தான். பணத்தை வச்சு பார்த்துக்கலாம், டாக்டர் இருக்காங்க பார்த்துக்கலாம், இந்த ஆஸ்பத்திரியில் நான் அங்கே போய்க்கலாம், எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உதவி செய்யறக்கு அவங்க இருக்காங்களே, இதெல்லாம் அகங்காரம். கண்கள் காணாது, செவிகள் கேட்காது, உன் இதயம் மந்தமாக இருக்கும். அதுக்கு நீ செய்ய வேண்டியது, நீ தாழ்மையாகணும், நீ மண்டி போடணும், ஆராதிக்கணும். மண்டி போட்டு ஆராதித்தால் என்ன நடக்கும்? கடவுள் உன்னை தொடுவார். தொடுறதுக்கு நீ அனுமதித்து கொடுக்கணும், அதுக்கு நீ ஆராதிக்கணும். நம்ம ஆராதிக்காத போது கடவுள் தொடமாட்டார், சௌக்கியத்தை பெற மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கணும்னா நீ தாழ்மையாகணும், வேற எதையும் கவனிக்கக்கூடாது. உன் நிலையை மறந்து, உன்னையே மறந்து நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஏற்றுக்கொள்ளணும். துன்பம் தந்தது கடவுள்தான். உன்னை ஆராதிப்பதற்கு தந்ததுக்காக, இந்த துன்பத்துக்காக நன்றி, நான் அதுக்கு தகுதி. அப்ப துன்பம் வரும்போது ஆராதிப்பதற்கு தகுதியை கடவுள் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்னைக்கு 5:41 அபமானப்பட்ட போது, அந்த அபமானப்படும் போது நான் தகுதி உள்ளவர்கள், உன் சீடராக தகுதி உள்ளவர்கள், ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் நீ என்னை மாற்றனாய் கடவுளே. ஏனால் அந்த தகுதியினால் உன்னை காண முடியும், என் கண்கள் உன்னை காணும், உன் வார்த்தை என் செவிகள் கேட்கும். இப்போ புரிஞ்சிருச்சா? நம்ம ஃபர்ஸ்ட் லைன் 5:41 வந்ததுக்கு இங்கே லிங்க் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.